இன்றைக்கி நான் தேவனுடைய வார்த்தையை எதை பற்றி நம்ம கற்றுக்கணும், எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன்னா, அதாவது நம்ம வாழ்க்கையில் பிரிய முடியாத ஒரு விஷயத்தை பற்றி தான். அப்படின்னா என்ன, உயிர்னு சொல்ல வரீங்களாக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ஒன்று தான். பட் இது அதுக்கு மேலே முக்கியம்னு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். என்னதுன்னா, நம்ம திங்க் பண்ணுறது, நம்ம பார்க்குறது, அப்புறம் என்னது நம்ம செய்கிற செயல்கள், அப்புறம் இது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம். இவ்வளோ சொல்கிறீங்களே, என்னவா இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதாவது அக்கா நாங்கள் காலேஜ்லேயே எங்கள் மேடம் கொஷின் கேட்டாங்கன்னா நாங்கள் ஆன்சர் பண்ண மாட்டோம், நீங்கள் மட்டும் கேட்டால் நான் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நான் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம என்ன பேசுகிறோம், நம்மளோட வார்த்தைகளை குறித்து இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். அதாவது இன்றைக்கோட டாபிக் என்னென்னா, ஸ்பீக் வாட் யூ பிலீவ். அதாவது நீங்கள் எதை குறித்து விசுவாசிக்கிறீங்களோ அதை குறித்து பேசுங்க. பேசுறது நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் பிரிய முடியாத ஒரு விஷயம். காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே யார்கிட்டையாவது எதையாவது நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கும். அது நம்ம லைஃப்பில் பிரிக்கவும் முடியாது, அது இல்லாமல் நம்ம இருக்கவும் முடியாது. அதாவது சொல்லப்போனால் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது சர்வேயில் சொல்கிறாங்க, பெண்கள் முக்கியமாக ஆண்களை விட எத்தனையோ 1000 வார்த்தைகள் பேசுகிறாங்களாம். அதாவது நம்ம ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம பேச்சு, நம்ம வார்த்தைகளும் நம்ம பேசுகிறதையும் நம்மக்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நம்ம யோசிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம பேசுகிறதும் ஒரு ஆட்டோமேட்டிக்கான தான் ப்ராசஸ். அதாவது நம்ம யோசித்து பேசுகிறது சில விஷயங்கள் இருக்குது, சில விஷயங்கள் யோசிக்காமலே பேசிகிட்டு இருப்போம். நம்ம ஏன் இதை சொன்னோன்னு நமக்கே தெரியாது. அப்புறம் யோசித்து பார்த்தா நம்ம நினைப்போம், ஓ நான் இதை எதுக்கு சொன்னேன், இதை ஏன் சொன்னேன்னே நம்ம அப்புறம்தான் யோசிப்போம். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறது தான் நம்ம பேசுகிறோன்னு. ஆனால் அப்படி மட்டும் சயின்ஸ் கிடையாது. நீங்கள் பேசுகிறதும் நீங்கள் நினைக்கிறது தான். சில விஷயங்கள் நீங்கள் நினைச்சிருக்கவே மாட்டீங்க, அப்படி ஒரு விஷயமே உங்கள் லைஃப்பில் இருந்திருக்காது, ஆனால் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. இது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதயத்தை நிறைவால் வாயிலிருந்து வார்த்தை வரும். அதாவது நம்ம மனசில் என்ன ஆழமாக இருக்குதோ அது நம்ம வார்த்தைகளை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை பற்றி அதிகமாக பேசுகிறீங்க, எதை குறித்து அதிகமாக பேசுகிறீங்க, யார்கிட்ட எதை பற்றி பேசுகிறீங்க, நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம லைஃப்பில் முக்கியமான விஷயங்களுக்கு தான் நம்ம அதிகமாக பேசியிருக்கோம். அதாவது நம்மளை ஒன்றா பாதித்த விஷயங்கள், நம்மளை உணர்த்தின விஷயங்கள், அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது நம்ம லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ட்ரீம்ஸ், கனவுகள், கர்த்தர் கொடுத்த வார்த்தை, ஏதாவது நம்ம மனசில் நம்மளை டச் பண்ணதோ, நம்ம ஃபீலிங்ஸை எது அஃபெக்ட் பண்ணிக்குதோ, அதாவது நம்ம இதயத்தை எது தொட்டுச்சோ அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதனால தான் பிரச்சனைகளை குறித்தும் நிறையா பேசணும். ஏன்னா பிரச்சனைகள் வாழ்க்கையில் நமக்கு வரும்போதோ, ஒரு தேவைகள் நம்ம லைஃப்பில் இருக்கும்போதோ, நமக்கு லைஃப்பில் அந்த டைமில் எது ரொம்ப மனசை பாதிக்கிற விஷயம்னா அதுவாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம அதை குறித்து அதிகமாக பேசுகிறோம், அதை பற்றியே தான் நம்ம நினைக்கிறோம். அதாவது சொல்லப்போனால் நம்ம நல்லா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பிரச்சனைங்கிறது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நம்ம ஒரு வேளை ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறோம் நம்ம ப்ராப்ளத்தைன்னா, நம்ம அந்த ப்ராப்ளத்தை அது வரைக்கும் யோசிச்சிருக்கவே மாட்டோம். என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்ணும்போது தான் நம்ம அதை பற்றி திருப்பி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது இது ஒரு சைக்கிள் மாதிரி. அதாவது பேசினா நீங்கள் யோசிப்பீங்க, நீங்கள் யோசினா பேசுவீங்க. அதனால நம்ம எதை குறித்து பேசுகிறோங்கிறதே கவனமாக இருக்கணும். வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதாவது இங்கே என்ன வசனம் சொல்லுதுன்னா, நீதிமொழிகளில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையோட லைஃப்பும் சரி, உங்களோட சாவும் சரி, ரெண்டுமே உங்கள் வாயில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை தான் புசிக்க போகிறீங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, வார்த்தைங்கிறது ஒரு விதையை நம்ம இங்கே என்ன விதையை நீங்கள் விதைச்சிங்களோ அதுக்குண்டான அறுவடை தான் பண்ண முடியும். அதாவது இன்னையிலிருந்து 5 வருஷம் கழிச்சு என் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம்னா, அந்த 5 வருஷம் இப்போ நான் என்ன பேசுகிறேங்கிறத பொறுத்து தான் என் 5 வருஷத்துக்கு இருக்கிற என் லைஃப் டிட்டர்மைன் ஆகுது. அதாவது இப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க, இப்போ நம்ம எதை குறித்து பேசுகிறோம். அதாவது நம்ம லைஃப்பில் நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்ம அந்த பிரச்சனைகள், நம்ம கவலைகள், நம்மளோட நமக்கு தேவையான தேவைகள், குறைபாடுகள் குறித்து என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்மளோட 5 வருஷமோ 10 வருஷமோ கழித்து நமக்கு பழங்களாக நம்ம
பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் எந்த மாதிரி பழங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி விதைகளை நம்ம விதைக்கணும். அதாவது நான் எனக்கு எதுவுமே வராது, என்னால் செயல் பண்ண முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு எஃபர்ட் கிடையாது, எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, என்னால் மேலே வர முடியாது, என்னால் இவங்க மாதிரி நான் அழகா இல்லை, நான் இந்த அளவுக்கு இதை மாதிரியே நீங்கள் பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம இதே மாதிரி இப்போ கனிகளை தான் அறுவடை பண்ணுவோம். வசனம் சொல்லுது, அதாவது பலவீனன் தன்னை பலவான் என்று அழைப்பானாக, தரித்திரன் தன்னை ஐஸ்வர்யான் என்று சொல்வானாக. அதாவது நம்மளோட நிலைமை என்ன அது முக்கியம் கிடையாது. நம்ம கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமும் நம்ம எதை குறித்து நம்ம கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறோமோ அதை தான் நம்மளா அடையாளம் செஞ்சுக்கணும், நம்மளையா கூப்பிடணும். அதாவது நான் இப்போ என்னோட பிரச்சனையும் என்னோட குறையும் பற்றியுமே பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்றைக்குமே என்னால் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை என்னால் அடைய முடியாததுக்கு நானே ஒரு காரணமாகிறேன். எப்படி? என் வாயில் இருக்கிற நாக்கு மூலமாக. அதாவது என்னோட அதை எப்படி சொல்லலாம்னா, நம்ம வசனம் சொல்லுது அது சாவு. உங்களால் ஒரு நல்ல கனியையும் உங்களால் புசிக்க முடியும், உங்களால் கெட்ட கனியையும் புசிக்க முடியும். நம்ம நெகட்டிவாகவும், அதாவது நம்ம குறைகளையும் நம்ம அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம என்றைக்குமே அந்த நிறைவான வாழ்க்கையை நம்மளால் சுவைக்க முடியாது. அதாவது என்றைக்குமே லைஃப் கர்த்தர் நமக்கு நிறையா வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கார். நீ ஐஸ்வர்யவனாக இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதவனாக இருப்பாய், நீ கடன் வாங்காத இருப்பாய், கடன் கொடுப்பாய். அந்த மாதிரி கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம லைஃப்பில் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், இன்சிடென்ட்ஸ், தேவைகள் வரும்போது நமக்கு அந்த பிரச்சனைகள் நம்மளை குறிக்கும் போது நம்ம ஷேர் பண்ணும்போது என்னைக்காவது நம்ம கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக பேசுகிறோமா, இல்லை அந்த குறைகளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் அந்த குறைகளை ஷேர் பண்ணுறதும் எனக்கு இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத பேசுகிறதுல நம்ம முக்கியம் படுத்துகிறோமா? இதை தான் நம்ம கண்கூடா பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிரச்சனைகளை பற்றி பேசுகிறத விட பிரச்சனையை எப்படி சரிப்படுத்துறதுங்கிறத பேசுறது. அதாவது கடன் எனக்கு அடைக்கணும், எனக்கு தேவைகள் இருக்குன்னா கர்த்தர் எனக்கு வசனம் சொல்லுது, கர்த்தர் கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுப்பார்னு சொல்றது. நான் கண்டிப்பாக கடனாளியாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது சொல்கிறது தான் ஒரு உயிருள்ள விதையை நம்ம விதைக்கிறதுக்கு சமம். ஆனால் நம்ம என்ன பண்ணால், நான் எனக்கு இன்னும் தேவை இருக்குது, இன்னும் இவ்வளோ காசு வேணும், இவ்வளோ இது இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோமா? அதாவது நம்ம இப்படியும் சொல்லலாம், இப்போ வரைக்கும் ஒரு வேளை ஒருத்தருக்கு தேவை ஒரு 1,00,000 கடன் அடைக்கணும். அவங்க ஒரு வேளை இப்போ வரைக்கும் ஒரு 10,000 ரூபா தான் கடன் அடைச்சிருக்காங்க, இன்னும் 90,000 ரூபா இருக்குது. நீங்கள் 10,000 ரூபா குறித்து கடன் அடைச்சதை குறித்து சந்தோஷப்பட்டு நம்ம பேசுகிறோமா, இல்லை அந்த 90,000 ரூபா இருக்கிற குறைகளை குறித்து நம்ம பேசுகிறோமா? அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே நம்ம லைஃப்பில் கம்ப்ளீட்டான விஷயங்கள், அதாவது நம்ம கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சு கர்த்தர் நமக்கு நிறையா வழி நடத்தியிருக்கார், அதை குறித்து நம்ம நன்றியாகவும் அதை குறித்து நம்ம பேசுகிறோமா, இல்லை நம்ம எது இன்னும் நடக்கலையோ அதை குறித்து பேசுகிறோமா? அதாவது நம்ம வசனம் இங்கே நம்ம இங்கே இஸ்ரேலை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கோம். அவங்க கர்த்தர் அவங்களுக்கு செஞ்ச நிறையா விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நிறைய அற்புதங்களை பார்த்துருக்காங்க. அதாவது சீனாய் மலை பிறந்தது, அப்புறம் மன்னா மலையிலேருந்து வானத்துலேருந்து வந்தது, தண்ணீர் மலைகள்லேருந்து. ஆனால் இத்தனையும் பேசினவங்க எல்லாருமே அவங்க எப்போதுமே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு தான் இருந்தாங்க. கடைசி அவங்க பண்ணது என்னது, அந்த 12 அந்த ஸ்பைஸஸ் போய் பார்க்கும்போது நாங்கள் இவங்களுக்கு முன்னாடி நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கோம், நம்மளால் அவங்கள ஜெயிக்க முடியாது, நமக்கு இந்த பாலும் தேனும் ஓடுறாடலாம் நம்மளால் சுதந்திரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதாவது அவங்க அவங்கள குறித்து முன்னாடி கடவுள் பண்ணது எதையுமே அவங்க நினைக்கல, அதை பற்றி அவங்க பேசலை. ஆனால் அவங்க பேசின விஷயம் என்ன, நாங்கள் வெட்டுக்குழி மாதிரி இருக்கோம். அதாவது அவங்களோட யோசனைகள் அப்படி இருந்தது, அவங்க அதை தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் அதனால தான் அவங்க கானானுக்கும் போய் சுதந்திரிக்க முடியல. ஆனால் யோசுவாவும் காலேபும் என்ன பேசினாங்க, கர்த்தர் எங்களை கொண்டு கர்த்தர் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, கர்த்தர் நம்மளுக்கு சுதந்திரிக்க பண்ணுவாருன்னு பேசினாங்க. அதனால் அவங்களால சுதந்திரிக்க முடிஞ்சுது. இது எப்படின்னா, எப்படி யோசுவாவும் காலேபும் அப்படிப்பட்ட விதைகளான வார்த்தைகள் அவங்க விதைச்சாங்க, அதனால தான் அப்படிப்பட்ட அறுவடையை
அடைஞ்சாங்க. எப்படி மற்ற இஸ்ரேல் வந்து எப்படி அதை நினைக்கலையோ, அதாவது அவங்க சுதந்திரிப்பாங்கங்கிறது நினைக்கிற நாங்கள் வெட்டுக்கிளியாக தான் இருக்கிறோன்னா அவங்க வெட்டுக்கிளியாக தான் அந்த பாலைவனத்தில் இறந்து போனாங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நமக்கு வந்து சில டைம் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும், நம்ம கஷ்டத்தை சொல்லணும் அப்படின்னு நிலைமை இருக்கும். அந்த டைம் ஷேர் பண்ணிக்கிறதோ இது பண்ணுறதோ தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு அதை குறித்து என்ன பேசுகிறோம், அதாவது நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை குறித்து பிரச்சனையோ தேவையை பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. இது பண்ணணுமா அது பண்ணணும். ஆனால் அந்த டைமில் உங்களோட சொல்கிற வார்த்தை என்ன? சரி பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கார் அப்படின்னு சொல்கிறீங்களா? எனக்கு மட்டும் ஏன்டா இத்த பிரச்சனை, எத்தனை நாளைக்கு தான் நான் இதோடைய இருக்கிறது, என் கூட இருக்கவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, நான் வந்து தேவனுக்கு உண்மையாக இருக்கேன், எனக்கு மட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எதை பற்றி யோசிக்கிறீங்க? என்ன வார்த்தையை பேசுகிறீங்க? ஏன்னா அந்த வார்த்தைகளே ஒருவேளை உங்களோட ஆசீர்வாதத்துக்கு, நீங்கள் பெறப்படுற ஆசீர்வாதத்துக்கு தாமதமாக இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. அதாவது யோசுவாக்கிட்ட கர்த்தர் சொன்னார், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்த நியாயப்பிரமாணம் உன்னை விட்டு விலகாது இருப்பதால். அது நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா வசனம் 1:8, யோசுவா 1:8 அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு விலகாது இருப்பதாக. அப்படின்னா உன் வாயில் நீ என்ன சொல்கிற அது வந்து எனக்கு முக்கியம். அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, நீ எங்கே போனாலும் நீ ஜெயிப்ப, நீ ஒரு வாழ்க்கையில் ஒரு செழிப்பானவன், அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்ப. நம்ம லைஃப்பில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா, நம்ம இது பண்ணணும்னா கர்த்தர் இங்கே சொல்கிற மாதிரி சொன்ன வார்த்தையை நம்ம செய்யணும். அதாவது நம்ம வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படிப்பட்டதுங்கிறத கவனமாக இருக்கணும். இவ்வளோ சொல்கிறோம், நம்ம இவ்வளோ இது பண்ணுறோம், ஆனால் பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் சொன்னால் உங்களுக்கே நிறைய பேரை தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட சில பேரை வச்சு சொல்லணும்னு நினைக்கிறேன், பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி. ஏன்னா நம்ம உதாரணங்களால் பார்க்கும்போது நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து எலிசபெத் அண்ட் செகரியா, இவங்களை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யோவானோட பேரண்ட்ஸ். அதாவது செகரியா வந்து ப்ரீஸ்டாக இருந்தப்போ, அவங்க வசனம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் ஃபுல்லாக அவங்க தான் வருவாங்க. அதில் வந்து முக்கியமாக 19வது வசனம் 20வது வசனம். அதாவது அங்கே வசனம் சொல்லுது, அவங்க 2 பேரும் நீதிமான்கள். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க கடவுளுக்கு பயந்து தான் வாழ்ந்தாங்க. அவங்க கர்த்தர் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படிஞ்சு தான் அவங்க லைஃப்பை ரன் பண்ணாங்க. அப்படி தான் வசனம் சொல்லுது. ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன அவங்களோட பிரச்சனை என்ன? அவங்களோட பிரச்சனை குழந்தை இல்லை, அவங்களுக்கு வயசும் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து இந்த செகரியா வந்து என்ன பண்ணார், ப்ரீஸ்ட், அதாவது வந்து இதில் ப்ரீஸ்ட்லாம் வேலை செஞ்சுட்டு, அதாவது வந்து போயிட்டு அந்த ப்ரேயர் பண்ணுறது, கர்த்தருக்கு தூபம் செலுத்துறது, அந்த வேலைகளில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த மாதிரி வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சான்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த வருஷம் அவருக்கு செகரியாவுக்கு தான் அந்த பேருக்கு கூப்பிட்டாங்க. செகரியாவும் போனார். அங்கே போனால் தேவதூதன் சொல்கிறாரு, செகரியா உனக்கு வந்து உன்னோட ஜெபத்தெல்லாம் நாங்கள் கேட்டுட்டோம், கர்த்தர் கேட்டுட்டாரு, அதனால் உனக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோவானை பற்றி ஒரு பெரிய வசனமே இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் படிச்சுப்பாங்க. அதாவது அவர் தான் வந்து இந்த வரப்போகிற மேசியாவுக்கு வழி நடத்த போகிறாரு, அவர் வந்து எலைஜா மாதிரி இருப்பார். அதாவது வந்து அவர் பிறக்க போகிற பையனை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து அந்த தூதர் வந்து பெருமையாகவும் அந்த ஆசீர்வாதத்தை விவரிக்கவும் செய்கிறார். ஆனால் செகரியா கேட்டது என்னென்னா, இதெல்லாம் நான் எப்படி எனக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அப்போ தான் வந்து ஏஞ்சல் சொல்கிறா, கேப்ரியல் சொன்ன, அதாவது நான் வந்து கர்த்தருடைய சமூகத்திலேருந்து வந்திருக்கேன், நான் வந்து இந்த நற்செய்தியை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் தான் வந்தேன். ஆனால் நீ நம்பாததுனால நீ உன் வாய் வந்து மியூட், அதாவது வந்து நீ பேசாத இருப்ப, எப்போ குழந்தை பிறந்து நிறைவேற வரைக்கும் நீ பேசாத இருப்ப, அது நிறைவேறதும் நீயும் பார்ப்ப. இந்த எக்ஸாம்பிளை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம், அதை குறித்து நம்பிக்கை இல்லைன்னா செகரியா மாதிரி வாயை மூடிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கேப்ரியல் இங்கே என்ன பண்ணார், செகரியா ஒருவேளை போய் நெகட்டிவாக பேசி வந்த ஆசீர்வாதத்தை செகரியாவே தடுத்துட்டா என்ன பண்ணுறதுனால தான் கேப்ரியல் வந்து செகரியா வாயை மியூட் பண்ணார். நம்ம லைஃப்பில் உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய, அதாவது ஒரு நெதத்தை சொல்லணும்னா, கர்த்தர் சொன்ன எல்லா வாக்குத்தையும் நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் நம்புகிறோமா 100%? ஆனால்
இருக்காது. 90%, 80%, 20%, 15%. நம்மளோட விசுவாசத்தின் அளவு எவ்வளவோ, அதாவது வசனம் சொல்லுது கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பெயர்க்கலாம். ஆனால் இங்கே நிஜத்தில் யாருக்குமே கடுகளவில் கூட விசுவாசம் நமக்கு இல்லை. அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் சந்தேகமாக இருக்குது, இதை நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு டபுள் தாட்ஸ் இருக்கும்போது, ஒரு செயலில் ஒரு வேலை நடக்குமா நடக்காதா, அந்த மாதிரி நீங்கள் உங்களையவே குறித்து குழப்பத்தில் இருக்கும் பொழுது, உங்களுக்கே உங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறதுலே ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும்போது, அந்த நேரத்தில் நம்ம உண்மையாலுமே எதையுமே பேசக்கூடாது. ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தையே நமக்கு எதிராக திரும்பிடும். அதாவது கர்த்தரே நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட வார்த்தைகள். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, செகரியா மாதிரி நமக்கு ஒரு வேளை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா பேசுகிறதுக்கு எனக்கே நம்பிக்கை இல்லை என்னால் பேசுகிறதுக்குன்னா, நம்ம பேசாமல் இருக்கிறது, சும்மா இருக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது என்னென்னா, ஆப்ரஹாம் அண்ட் சாரா இவங்க கதையும் நமக்கு நல்லா தெரியும். அதாவது அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது தான் அவங்களோடையும் ப்ராப்ளம். அது அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவங்க கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாரு, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாரிசு கொடுப்பேன், நீங்கள் திரளான டிசெண்டன்ஸ் ஜனங்களாக உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை பெருக்கம் பண்ணுவேன் தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கும் சாராருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தார். ஆனால் அவங்க ஆசீர்வாதம் அவங்களுக்கு நிறைவேறதுக்கும் பல வருஷங்கள் ஆச்சு. ஆனால் அந்த வேலையில் கர்த்தர் ஆபிரகாமோட பேரையும் சாராளோட பேரையும் மாற்றினார். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வசனம் ஜெனிசிஸ், அதாவது ஆதியாகமம் 17வது அதிகாரம் 15வது வசனம் 5வது வசனம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதாவது ஆபிரகாம் பேரை கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ பல ஜனங்களுக்கு நீ தகப்பனா இருப்ப. சாராளோட பேர் கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ ஒரு பிரின்சஸ், இளவரசி. அதாவது ஏன் அந்த கர்த்தரே அவங்க பேரை ஏன் மாத்தினாரு, ஏன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றணும்னா அவங்க வாயால் என்ன அவங்கள கூப்பிட்டுக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். அதாவது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்துருப்பாரு, கர்த்தர் நமக்கு லைஃப்பில் நிறையா கொடுத்துருப்பாரு, வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு, நிறையா வசனங்கள் சொல்லியிருப்பாரு, நமக்கே தெரியும். அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சால் கூட அது விஷயம் நமக்கு நிறைவேறணும்னா நம்ம அதை குறித்து என்ன பேசுகிறோமோ அதுதான் நமக்கு அடையாளம். அதனால தான் இங்கே என்ன பண்ணுறாரு, காடே இன்டர்வீன் பண்ணி ஆபிரகாம் பேரையும் சாராள் பேரையும் கர்த்தர் மாத்துறாரு. நீ இனிமேல் உன்னோட வைஃபை பிரின்சஸ்ன்னு கூப்பிடு. அதாவது வசனம் சொல்லுது, சாராளோட கர்ப்பம் அதாவது அவ செத்து போச்சு. அதாவது அவங்கனால ஒரு குழந்தைய சுமக்கிற அளவுக்கு அவங்க கர்ப்பம் இல்லை. இவருக்கோ முதிர் வயது ஆயிடுச்சு. அதாவது இவங்க பிரின்சஸாக கூப்பிட்றதுக்கு இவங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. பிரின்சஸ்னா யாரு, இல்லை 20s இருக்கவங்க, 18s இருக்கவங்க, டீன்ஸில் இருக்காங்க. அதாவது அவங்க அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஒரு சைல்டை அவங்களால சுமக்க முடியும். ஆனால் ஒரு வயசானவங்களை பார்த்து காட் சொல்கிறார், சாராளோட வயசு அப்போது 80-90 வயசு தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அப்போ போய் சாராளை போய் பிரின்சஸ்ன்னு கூப்பிட சொல்கிறார். அதாவது ஒருவேளை ஆபிரகாமுக்கே அப்பப்போ சிரிப்பு வந்திருக்கும். எனக்கு அதாவது நிறைய கப்புள்ஸ் எல்லாம் ஜோக் பண்ணுவாங்கல்ல, அதை பார்த்து இவளை போய் வேற சாராள்னு வேற பிரின்சஸ்ன்னு வேற கூப்பிடணுமா, அந்த மாதிரி கண்டிப்பாக இன்னைக்கு ஆபிரகாமுக்கு தோணி இருக்கும். ஏன் சாராள்னு ஒவ்வொரு தடவை சாரான்னு கூப்பிடும்போது பிரின்சஸா, சரி வாமா பிரின்சஸ் அப்படின்னு தான் அவருக்கு சந்தேகங்க அவர் தோணி இருக்கலாம். அதே மாதிரி ஆபிரகாமை மற்றவங்க கூப்பிட்டு ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொல்லும்போது, ஆபிரகாம் உண்மையாலுமே நீங்கள் என்னைய தான் கூப்பிட்றீங்களா, என்கிட்ட ஒரு பையன் கூட, என்கிட்ட ஒரு சீடு கூட வளரல, என்னைய பார்த்தா ஃபாதர் ஆஃப் தி நேஷன்ஸ்ன்னு சொல்லுவீங்க, ஜனங்களுக்கு எப்படி நான் தகப்பனாக இருக்க முடியும், கண்டிப்பாக ஆபிரகாம் நினச்சிருப்பார். ஆனால் கர்த்தர் பர்பஸாக தான் அவங்க பேரை மாற்றினார். ஏன்னா அவங்கள குறித்து அவங்க கூப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் அவங்க ஆசீர்வாதத்துக்கு அடையாறதுக்கான ஒரு வழி. அதாவது இப்படி சொல்லலாமே, நம்ம லைஃப்பில் நமக்கு நம்ம என்ன பேசுகிறோங்கிறது எவ்வளோ முக்கியம்னு வசனம் சொல்லுதுன்னா, ஏன்னா இது தான் நம்ம ஆசீர்வாதத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்க்கை வாழ்வதுக்கும் சரி, நம்ம லைஃப்பை அடையிறதுக்கும் சரி, நம்ம டெத்தை ரீச் பண்ணுறதுக்கும் சரி. அதை எப்படி சொல்கிறேன்னா, என் லைஃப்பை நானே அழிச்சிக்கவும் முடியும், என் லைஃப்பை நானே பில்ட் பண்ணிக்கவும் முடியும். ஏன் அந்த கர்த்தர் சொல்கிறார் முக்கியம்னா, வசனம் சொல்லுது வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் பவர் இருக்கு, ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் பவர் இருக்கு. எல்லாத்தையும் விட மற்றவங்க நம்மளை குறித்து என்ன பேசுகிறாங்கிறது முக்கிய விட நம்மளை குறித்து என்ன பேசுகிறோம் தான் முக்கியம். நம்மளை குறித்து என்ன பேசுகிறோம்,
நான் வந்து இப்போ ஒருவேளை ஆப்ரஹாம் நினச்சிருக்கலாம், எனக்கு நானே வயசாயிருச்சு, எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும், எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. நான் சாரால் நினச்சிருக்கலாம், எனக்கே மெனோபாஸ் ஆயிடுச்சு, நான் எப்படி குழந்தையெல்லாம் சுமக்க முடியும், எனக்கு எந்த சூழ்நிலை இல்லை, நான் தகுதி இல்லை. அந்த மாதிரி அவங்கள குறித்து பேசியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை குறித்து என்ன பேசுகிறோம், எனக்கு இதுக்கு தகுதி இருக்கா, என்னால் இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து என்னால் என் லைஃப்பில் ஜெயிக்க முடியுமா, நான் ரெகுலராக சர்ச்சுக்கு போகிற ப்ரேயர் பண்ணுறேன், ஆனால் என்னால் மற்றவங்கள மாதிரி வர்ஷிப் பண்ண முடியுமா, ஒருவேளை என்னால் இவங்கெல்லாம் பண்ணுற மாதிரி எக்ஸலண்ட்டாக இது பண்ண, நானே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், என்னால். அதாவது நம்மளை குறித்து நம்ம என்ன பேசிக்கிறோம், ஏன்னா அதுவும் ஒரு விதை தான். நீ என்ன நம்மளை குறித்து நம்ம என்ன விதைச்சிக்கிறோமோ 5 வருஷத்தை குறித்து அந்த விதையை நம்ம அறுக்க போகிறோம். ஒருவேளை ஆமாம் நான் வீக்காக தான் ஃபீல் பண்ணுறேன், பட் வசனம் சொல்லுது பலவீனனும் தன்னை பலவான் தான் சொல்லுது. எல்லாத்துக்கும் மேலே வசனம் சொல்லுது ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. என்னால் முடியல தான், ஆனால் வசனம் சொல்லுது கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாமே என்னால் செய்ய முடியும், நான் ஜெயிக்க பிறந்தவர். இந்த மாதிரி நிறைய வசனங்கள். அதை குறித்து நம்ம விதைக்கிறோமா, எதை குறித்து நம்மளை பற்றி பேசுகிறோமோ அதவா நம்ம ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பழத்தை தான் நம்ம 5 வருஷமோ 10 வருஷமோ 1 வருஷமோ கழித்து சாப்பிட போகிறோம். அதனால் அதனால் என்ன வார்த்தை நம்ம ஒரு பிரச்சனையை பார்த்தோம் மற்றவங்கள பார்த்து பேசுகிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் நம்மளை குறித்து நம்ம எந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசுறங்கிறதுல வாயில சொல்ற வார்த்தைகள் மட்டும் கிடையாது, மனசால நம்ம என்ன வார்த்தையை நினைக்கிறதும் பேச்சு தான். அதாவது செல்ஃப் டாக்குன்னு என்ன சொல்றாங்க, தனக்கே தானே பேசிக்கிற. உனக்கே நீ என்ன பேசிக்கிற, சும்மா உட்காந்துருக்கவங்க எல்லாரும் சும்மாவா உட்காந்துருக்காங்க, யார் அவங்களே அவங்களை குறித்து ஏதோ யோசிக்கிறாங்க. யோசிக்குங்கிறது என்னது, தனக்குத்தானே பேசிக்கிறது. நீங்கள் உங்களை குறித்து என்ன பேசிக்கிறீங்க, என்ன மாதிரி விதையை விதைச்சிக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் அடுத்த தடவை நம்ம பேசும்போது யோசிக்கணும். நமக்கே நம்ம பேசிக்கும் போது இந்த வார்த்தையை சொன்னால் 5 வருஷம் கழிச்சு இந்த பழத்தை நம்மளால் புசிக்க முடியுமா, இப்போ நான் சொல்கிற இந்த வார்த்தை எனக்கு பலன் கொடுக்குமா. இந்த வசனம் சொல்லுது என்னோட வாழ்வும் சாவும் என் நாக்கில் தான் இருக்குது, இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தை எனக்கு பழம் எப்படிப்பட்ட பழத்தை கொடுக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன் இது எவ்வளோ முக்கியம்னா, என்ன யோசிக்கிறோங்கிறது முக்கியமோ அதே மாதிரி என்ன நம்ம பேசுகிறோங்கிறதும் முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சீடு, அது ஒவ்வொரு விதைகள் மாதிரி. அதாவது அதனால தான் கர்த்தர் ஒரு ஓமையை சொன்னார், அதாவது கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதை மாதிரி எல்லா நிலத்திலும் விழுந்துச்சு, ஒரு நேரத்தில். அது ஏன் சொன்னார், ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு விதை தான். நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம குறித்து என்ன பேசுகிறோம், மற்றவங்களை குறித்து என்ன பேசுகிறோம், ஒரு பிரச்சனை குறித்து என்ன பேசுகிறோங்கிறது நம்ம போடுற ஒவ்வொரு விதைகள் தான் நம்ம பார்க்க போகிற செடிகளும் கனிகளும் நம்மளே தான் உருவாக்குறோம். அதனால தான் வசனம் சொல்லுது நம்ம நமக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கார். ஆக்சுவலாக இவ்வளோ பேசுகிறோமே, இது உண்மையாலுமே தேவனோட கேரக்டர் தான். ஏன்னா தேவன் சொல்கிறாரு, அவர் இந்த யூனிவர்ஸ் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணப்போ இங்கே எதுவுமே இருளும் வெறுமையுமா இருந்ததுன்னா ஆதி ஆகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் படிச்சிருக்கோம். அதாவது இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். நம்ம தேவனோட கேரக்டர் தான் இல்லாத விஷயத்தை கூட இருக்கிறது மாதிரி கிரியேட் பண்ணுறது. அந்த விஷயம் அப்போ வரைக்கும் இல்லை, ஆனால் அந்த விஷயத்தை தேவன் பேசினதுக்கப்புறம் உருவாயிடுச்சு. நமக்கும் அதே மாதிரி தான் சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தேவையோ, கர்த்தர் கூட வாக்குத்தத்தம் என்ன நம்ம எதிர்பார்க்குறோமோ அது இல்லாமல் இப்போ இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்கறனால தான் நம்ம பேசும்போது அதுக்கப்புறம் அது உருவாகுது. சொல்லப்போனால் தேவன் நமக்கு தயவா நமக்கு அந்த பவரை தேவனே நமக்கு கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் எப்படிப்பட்ட இருக்காரோ அவர் சாயல நம்மளை உருவாக்கியிருக்காரு. அவர் நம்மளை சைல்ட் ஆஃப் காட், அதாவது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான் கூப்பிடுறோம். ஆனால் தேவன் அவருக்கு என்ன அத்தாரிட்டி இருந்ததோ அதை நமக்கு கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம லைஃப்பை நீயே சந்தோஷமா வாழ்ந்துக்க, நீ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ உன்னோட சுதந்திரத்தை நீனே ரிசீவ் பண்ணிக்கங்கிறதுனால தான் கர்த்தர் நமக்கு கிருபையா இதை கொடுத்துருக்காரு. அதனால நம்ம அதை வேஸ்ட் பண்ணவே கூடாது. நம்ம அதாவது இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. கர்த்தர் சொல்லிட்டாரு, கொடுத்துருக்காரு, நம்ம அதை எப்படி பிரயோஜிக்கிற பொறுத்தோ அதை பொறுத்தான் நம்ம லைஃப் இருக்குது. அதாவது இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இன்னும் 2 பேரை பற்றி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க 2 பேரும் என்னை பர்சனலாக ரொம்ப டச் பண்ண
பேர்கள். ஆப்ரஹாம் பற்றி நிறைய சொன்னோம். ஆனால் இங்கே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, ஆப்ரஹாம் அவரோட பையன் ஐசாக். அதாவது வந்து ஐசாக்கை வந்து கர்த்தர் ஆப்ரஹாமோட மகனை வந்து என்ன சொன்னார், கர்த்தர் போய் உன் மகனை வந்து எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண, அவனை இது பலி கொடுன்னு கர்த்தர் கேட்டார். அதாவது ஆப்ரஹாம் வந்து இந்த பிரின்சிபலை கற்றுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் சாரால கூப்பிடும் போது தான் மை பிரின்சஸ்ன்னு கூப்பிடும் போது தான் அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் உண்மையாலுமே ஒரு டைமில் பிரின்சஸாக மாறிட்டாங்க. அதனால தான் அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, அவங்க அவ்வளோ அழகாக அவங்க பிரின்சஸ் கூப்பிடறதுனால தான் போகிற வர கிங்ஸ் எல்லாம் வந்து சாரால தனக்கு எடுத்துக்கணும்னு நினச்சாங்க. ஒரு கட்டத்தில் சாரால் உண்மையாலுமே அழகாக மாறிட்டாங்க. அந்த இளம் பெண் மாதிரி அவங்களோட பாடி, அவங்க ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு. அதனால ஆப்ரஹாம் அந்த பிரின்சிபலை கற்றுருக்கலாம். அதாவது வந்து நம்ம என்ன நம்மளை பற்றி பேசுகிறோம். இங்கே வந்து இந்த எக்ஸாம்பிளை ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வந்து அவரை வந்து ஈசாக்கை கூட்டிகிட்டு பலியிடறதுக்கு மலை மேலே ஏறாரு. அப்போ ஈசாக் கேட்குறாரு, நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க, ஏதாவது வுட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, தீப்பெட்டியெல்லாம் எல்லாத்தையும் தேவையான பலியிடறதுக்கு எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டீங்களே, பலி பண்ணுற பொருள் எங்கே அப்படிங்கிறதான் ஈசாக்கோட பெரிய டவுட். குட்டீஸ்கெல்லாம் ரொம்ப விவரமாக இருப்பாங்க நம்மளை விட. ஆனால் இங்கே வந்து அதே மாதிரி தான் ஐசாக்கும் ஒரு விவரமான ஒரு கேள்வியை கேட்டார். இங்கே வந்து ஆபிரகாம் சொன்ன பதில் வந்து உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதான். இங்கே வந்து ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். அதாவது இங்கே வீட்டில் போய் படித்து பாருங்கள். இது உண்மையாலுமே ரொம்ப இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆபிரகாம் அவங்க சொல்லுவார், கர்த்தர் நமக்கு என்ன பலி கொடுக்கணும்னு இது பண்ணுறோமோ கர்த்தர் அதைய பார்த்துக்குவார். அதாவது அவர் சொல்லலை, நான் வந்து கண்டிப்பாக உன்னை வந்து பலி கொடுக்கணும், நான் வந்து உன்னை இழக்க போகிறேன், எனக்கு வந்து நான் இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் பல வருஷங்களாக காத்துட்டு இருந்தேன், ஆனால் கடவுள் கேட்டதுனால இப்போ நான் கொடுக்க வேண்டியதாயிருச்சு, இதுக்கப்புறம் இன்னொரு மகன் ஒரு வேளை கர்த்தர் கொடுப்பார். அவர் அதெல்லாம் எதுவுமே அவர் பிரச்சனை குறிச்சோ அங்கே நடக்க வேண்டிய விஷயங்களை குறிச்சோ அவர் பேசலை. அவர் பேசுனது என்னன்னா, அங்கே கர்த்தரை பற்றி தான் பேசினார். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த எக்ஸாம்பிளை ஏன் சொல்கிறேன்னா, அவர் சொன்ன மாதிரி தான் கர்த்தரும் அங்கே மலையில் அவருக்கு ஒரு ஆடை கொடுத்தாரு. நம்ம லைஃப்பில் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸோ நிறைய விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அதை குறித்து பிரச்சனையை குறித்து பேசுகிறோமா, அந்த பிரச்சனையில் இருக்கிற தேவனை குறித்து பேசுகிறோமா? அதாவது கர்த்தர் வந்து நம்மளோட எல்லா சூழ்நிலையும் விட God is bigger than everything. அதாவது நம்ம தேவன் வந்து எல்லாத்தையும் விட பெரியவர். தேவன் பெரியவர்னு நம்ம வாயை திறந்து பேசுகிறோமா, இல்லை அந்த என்ன நடக்குது அந்த சூழ்நிலைகளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல நம்ம பேசுகிறோமா? நம்ம லைஃப்பில் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம வந்து ப்ராப்ளம்ஸையும் நம்மளோட சூழ்நிலைகளையும் அதை குறித்து பேசி விவரிக்கணுங்கிற நினைக்கிறத விட தேவன் எப்படிப்பட்ட பெரியவர்னு சொல்கிறதுல தான் நம்ம ஆசீர்வாதமே இருக்கு. இங்கே அதனால தான் அங்கு ஆபிரகாம் சொன்ன மாதிரியே கர்த்தர் அவருக்கு ஒரு பலியிறக்கு ஒரு ஆட்டை கொடுத்தாரு. நம்ம லைஃப்லையும் நம்மளும் ஆபிரகாம் மாதிரி தான் இருக்கணும். என்ன நடந்தாலும் எப்படி இருந்தாலும் எது இருந்தாலும் எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் பற்றி நான் பேச போகிறதில்ல. ஏன்னா அந்த ப்ராப்ளம்ஸை விட பெரியவர் எனக்குள்ள வெளியே இருக்கிறவரை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஸோ என்னால் கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து வர முடியும், கர்த்தர் எனக்கு செய்வார். கடைசியாக வந்து ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது வந்து மிகுந்த பாடுள்ள ஸ்திரீ. அதாவது வந்து இந்த பெண்ணை பற்றினா 12 வருஷமாக இவங்களுக்கு உதடு பறக்கிற ப்ராப்ளம் இருந்தது ஏசு கிறிஸ்து இருந்த டைம். அதாவது இவங்க ஸ்டோரி வீட்டில் போய் படிச்சு பாருங்கள். இவங்கள்தான் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே என்னை ரொம்ப டச் பண்ண விஷயம். ஏன்னா அந்த லேடி வந்து அவங்க வந்து அந்த அவங்களோட ஸ்டோரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்க வந்து அவங்களுக்கு வியாதி 12 வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அவங்க டாக்டர்ஸை மீட் பண்ணாங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆகலை, அதாவது வந்து அவங்க வசனம் சொல்ல அவங்க நிறைய செலவு பண்ணாங்க, அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க. தனக்கு வந்து அந்த ப்ராப்ளம், அதாவது உங்களுக்கு இந்த வியாதி வந்து சரியாகணுங்கிறதுக்காக எல்லா முயற்சிகளையும் பண்ணாங்க. ஆனால் அவங்க பண்ணி அதில் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிதானா? இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஜீசஸுங்கிற ஒருத்தரை பற்றி அவங்களுக்கு காதில் விழுகுது. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து எல்லார் வியாதியும் சுகம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த லேடி வந்து என்ன அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து அவரோட வஸ்திரத்தை தொட்டுட்டா போதும் எனக்கு சுகம் ஆயிரும். அதாவது அவங்க சூழ்நிலைகள் வந்து இத்தனை தடவை 12 வருஷமாக பல முயற்சிகள் பண்ணி இருந்துமே அவங்க வந்து ஒருத்தர் இருக்காரு அவருக்கு சுகம் கொடுப்பாருங்கிறத நம்பினாங்க. நம்பினது மட்டும் இல்லை, அதை வாயால் அறிக்கை
செஞ்சாங்க. நம்ம லைஃப்பில் நமக்கு எவ்வளோ வருஷங்களாகவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஒரே ப்ராப்ளம் கூட பர்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம், அதுக்கு எந்த முடிவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த லேடி எனக்கு இந்த வஸ்திரம் தொட்டால் அப்பயாவது கிடைக்குமா அப்படிங்கிற அந்த வசனம் இருக்காது. அது சொன்ன நான் தொட்டால் கண்டிப்பாக நான் சுகம் ஆயிடுவேன். அந்த பொண்ணுக்கு சந்தேகமே இல்லை. நம்ம லைஃப்பில் நமக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம ஒரு கனவை குறித்து நம்ம ஓடும்போது அந்த கனவு நிறைவேற மாதிரி இல்லாமல் இருந்தால் கூட சரி, தேவன் இயேசு கிறிஸ்து மாதிரி ஒருத்தர் நமக்கு நம்பிக்கையாக இருக்கார். அவர் வஸ்திரத்தை தொட்டா போதும், அவரை நினைச்சா போதும், அவரை பற்றி பேசினா போதும், கண்டிப்பாக எனக்கு என்ன தேவையோ அவர் செய்வார். அந்த பொண்ணு அந்த லேடி இயேசு கிறிஸ்துவ முன்ன பின்ன கூட பார்த்தது கிடையாது. அவங்க கேள்விதான் பட்டிருக்காங்க, விசுவாசிச்சாங்க. அதே மாதிரி நமக்கும் கர்த்தர் நம்ம சபையிலையோ போதகர் மூலமாவோ நமக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லியிருப்பாரு, நம்மளும் கேட்டிருப்போம். அந்த வார்த்தைகள் நமக்கு சில வார்த்தைகள் நமக்கே தோணும், ஆமாம் இது கர்த்தர் எனக்கே பேசணும். அந்த வார்த்தைகளை இந்த பெண்ணை எடுத்துக்கிட்டா அதே மாதிரி நம்மளும் எடுத்துக்கணும். அந்த பெண் பண்ண அடுத்த விஷயத்த நம்மளும் செய்யணும். அப்படின்னா எனக்கும் அந்த விஷயம் நடக்க போகுது. அந்த பொண்ணு வஸ்திரத்தை தொட்டா எனக்கு சுகம் மாதிரி, நான் இந்த வசனத்தை நான் விசுவாசிச்சா போதும், கர்த்தர் எனக்கு செய்வார். இது அவர் சொன்னது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் தான் அவர் போய் அந்த கூட்டத்து நடுவில் போய், அதாவது நம்மளை குறித்து நம்ம அந்த வசனத்தை குறித்து நம்ம பேசும்போது தான், நம்ம வார்த்தைகளை அதை டிக்ளேர் பண்ணும்போது தான் அந்த பெண்ணுனால அவ்வளோ பெரிய கூட்டத்தில் கூட போக முடிஞ்சுது. நம்ம லைஃப்பில் முன்னேறி போகணும்னா, நம்ம ஆசீர்வாதத்தை ரீச் பண்ணணும்னா, நம்ம கர்த்தர் கொடுத்ததை நமக்குன்னு எடுக்கணும்னா, நம்ம முன்னேறி போகணும்னா, நம்ம என்ன பேசுகிறோங்கிறத நம்ம கவனமாக இருக்கணும். இந்த பெண் தொட்டா போதுங்கிறனால தான் தொடுறதுக்கு அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல்லையும் போய் தொட்டுட்டு சுகம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்கிட்ட இருந்து ஒரு பவர் போச்சு, யார் அந்த தேவனுக்கு தெரிஞ்சுதான் கேட்டார். அதே மாதிரி தான் நம்ம முன்னேறி போகணும்னா, நம்ம லைஃப்பை ரீச் கர்த்தர் நம்ம கொடுத்த எல்லாத்தையும் நமக்குன்னு நம்ம எடுத்துக்கணும்னா, நம்ம சொல்கிற வார்த்தைகளை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். இந்த பெண் பண்ண மாதிரி தான் 12 வருஷம் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம், இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லாமல் கூட இருக்கலாம். இதுக்கு எனக்கு ஹோப்லெஸ், அதாவது எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க, இத்தனை நாளாக எவ்வளவோ முயற்சி பண்ணியாச்சு, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் அந்த பெண் சொன்னது என்னென்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை தொட்டால் எனக்கு சுகம் ஆகிடும். அதே மாதிரி எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கலாம், எத்தனை வருஷங்களாகவும் இருக்கலாம், எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எனக்கு சுகம் தருவார், அவர் எனக்கு விடுதலை பண்ணுவாருன்னு நம்ம விசுவாசத்தில் பேசும்போது தான் நமக்கு விடுதலை அடைய முடியும். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நான் இவ்வளோ சொல்கிறேன், எனக்கும் லைஃப்பில் எல்லாமே நான் பாசிட்டிவாக பேசுவேன்னா, நான் பாசிட்டிவ் இந்த சென்ஸ் நான் விசுவாசத்தோட பேசுவேன்னா கிடையாது. நானும் நிறையா பேசியிருக்கேன், நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், எதுக்கு இப்படிலாம் பேசுகிறேன், அதாவது இதை நான் ஏன் சொன்னால், அப்போ எனக்கு அந்த அறிவு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக, உடனே இன்னைக்கு நான் சொல்கிறதுனால அடுத்த நாள் மாறிடும்னு இல்லை, ஆனால் நீங்கள் பேசும்போது அடுத்த தடவை கவனம் கூர்மையாக இருங்க. இந்த வார்த்தை இது உண்மையாலுமே நான் விசுவாசத்துலேருந்து பேசுகிறேன்னா, இல்லை நான் எங்கேருந்து இந்த வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கேன். என் லைஃப்பில் நிறையா நடந்திருக்கு. ஆக்சுவலாக நான் இதை எங்கள் டேடிக்கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன். அதாவது நான் எங்களுக்கு தெரியும், அவர் டேடிக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எங்களுக்கும் தெரியும் அது நிறைய ப்ராப்ளம்ஸ். அதான் நான் போய் என்ன ஆச்சுன்னு டேடி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு பேசுகிற மாதிரி பேசும்போது, எங்கள் அப்பா ஒரு நாள் கூட இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குது இது பண்ணணும்னு சொன்னதே கிடையாது. அவர் சொன்னதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், இது வரைக்கும் கர்த்தர் எனக்கு செஞ்சுருக்கார். எனக்கு அந்த அவர் ஒரு நாள் கூட ப்ராப்ளத்தை பற்றி எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசி பார்த்ததே இல்லை. அவர் ஃபோனோட வால்பேப்பரே யுவர் மிராக்கிள் இஸ் ஆன் இன் யுவர் மவுத், அதாவது உன்னோட அற்புதம் வாயில தான் இருக்குது. இதை நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் நேரில் பார்த்து. ஏன்னா இப்போ வரைக்கும் நிறைய பிரச்சனை ஒன்றுமே அவர் அசல்ட்டாக போன எல்லாமே அப்படியே தட்டி விட்டு போகிற மாதிரி போயிடுச்சு. அதாவது நம்ம லைஃப்பில் நான் இதை பார்த்து கற்றுக்கிட்டேன், அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். நானும் அதை முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளே நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சூழ்நிலை என்னை மாதிரி நிறைய பேர் போய் கேட்பாங்க, என்ன ஆச்சு, பிரச்சனை சரியாயிடுச்சா? அப்போ நம்ம அந்த பிரச்சனை குறித்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க, உங்களை குறித்து என்ன பேசுகிறீங்கிறத கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விதை தான், ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு
பலன்தான். எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை. அதாவது கர்த்தர் ஏனோ தானோ நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க, நீங்கள் என்கரேஜ்மெண்ட்டாக இருங்கன்னு கர்த்தர் சொல்ல. எப்படி அந்த 12 வருஷமாக கஷ்டப்பட்ட ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்துன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கும் நம்பிக்கை இருக்குது. இயேசு கிறிஸ்துங்கிற ஒருத்தர் நம்ம நம்பலாம், அதனால் நம்ம பேசலாம், அதனால் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். இத்தனை நாளாக உண்மையுள்ள இருந்த தேவன் இதுக்கப்புறமும் உண்மையாக தான் இருப்பார். நீங்கள் விசுவாசங்கிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு வசனம் சொல்லுது. இங்கே என்ன கிரியைனா, நீங்கள் என்ன கர்த்தரை குறித்து என்ன பேசுகிறீங்க? கர்த்தரை விடுவிக்கிறாருன்னு குறித்து பேசுகிறீங்களா, இல்லை உங்கள் பிரச்சனை கர்த்தரை விட பெருசுன்னு பேசுகிறீங்களா? இது வரைக்கும் உண்மையாக விடுவித்த தேவன் இதுக்கப்புறம் விடுவிப்பார். நீங்கள் உங்களோட ஆசீர்வாதத்தை உங்கள் வார்த்தைகளால் நீங்களே கட்டுப்படுத்திக்காதீங்க, டிலே பண்ணாதீங்க. இப்போ கர்த்தர் கூட வார்த்தை தான் பேசுங்க. அதாவது உங்களுக்கு என்ன பேசணும்னு நமக்கு தெரியலனா கர்த்தருடைய வசனத்தை பேசுகிறது தான் ரொம்ப சொல்லணும். அதாவது என்னால் முடியல, எனக்கு வீக்காக இருக்கேன்னா வசனம் சொல்லுது நான் பலவீனன் இல்லை பலவான்னு சொல்லுது, நான் பலவான் அப்படி நம்ம சொல்லிக்கணும். எனக்கு ஒரு வேளை எனக்கு ஞானத்தில் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது, என்னால் இன்டெலிஜென்ட்டாக இல்லை, ஞானத்தில் குறைவில்லவன் என்னைட்டு கூப்பிடு, நான் கேட்டிருக்கேன், கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. நான் கர்த்தர் சொல்கிறாரு என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன்னு சொல்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன், எனக்கு விஷயங்கள் நடக்கும். என்ன பேசுறதுன்னு தெரியலனா ஒன்று பேசாமல் இருக்கிறது நல்லது, இல்லைன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம பேசி பழகிட்டோம்னா கர்த்தர் நமக்கு அந்த விடுதலை கொடுப்பாரு. நம்ம என்ன எதிர்பார்க்கணுமோ கர்த்தர் செய்வார். உங்கள் லைஃப்லையும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இனிமேல் பேசும்போது இதை நினச்சி பாருங்கள், என் வாயிலேருந்து வர வார்த்தை எனக்கு வாழ்க்கை கொடுக்க போதா சாவை கொடுக்குதா, இந்த வார்த்தையினால என்ன பலனை நான் அடைய போகிறேன்னு நினச்சிங்கன்னா அடுத்த தடவை பேசும்போது கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. அதனால தான் நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ, என்ன கர்த்தர் மேலே வச்சுருக்க கர்த்தரும் கொடுத்த வாக்குத்தத்தம் பேசுங்க. அதை தவிர வேறு எதுவும் பேசி நமக்கே நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். இல்லைன்னா செகரையா மாதிரி நமக்கும் ஒரு கேப்ரியல் தான் வாயை பூட்டுற மாதிரி கண்டிஷன் நம்மளே உருவாக்கிக்க வேணாம். நமக்கே கர்த்தர் சொல்லியிருக்காரு, கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் செய்வார், எப்படி கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார், எப்படி ஸ்திரீக்கு அந்த வியாதியை கர்த்தர் சுகம் பண்ணாரோ அதே மாதிரி கர்த்தர் நமக்கு நம்பிக்கை எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவார். ஆமென்.